பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ஷரண்யா, சீனியர் ஆயுர்வேத கன்சல்டன்ட் அட் மெட்வே ஆயுர்வேத், கோடம்பாக்கம், சென்னை. இன்னைக்கு முக்கியமா நான் ஒரு ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நம்ம மெட்வே ஆயுர்வேத்ல மூட்டு வலிக்காக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு, முக்கியமா மூட்டுகள்ல ஏற்படக்கூடிய வீக்கம், வலி, இல்லைன்னா சைனவல் ஃப்ளூயிட் ரொம்ப கம்மியாகிறதுனால வரக்கூடிய தேய்மானம், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம இப்போ ஜானுவஸ்தி பண்ண போறோம். ஸோ ஜானுவஸ்தினா என்ன, ஜானுவஸ்தி எப்படி பண்றது, யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல ஜானுவஸ்தி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜென்ரலா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அபியங்கம், அதாவது அவங்க மூட்டு வலிக்கு அவங்களோட உடல் சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எண்ணெய்களை வந்து எடுப்போம். லைக் ஒரு தன்வந்திர தைலமோ, இல்லைன்னா வந்து ஷீரபலா தைலமோ, தேய்மானம் இருந்துச்சுன்னா ஷீரபலா தைலம் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஆயில்கள் எடுத்து முட்டுகளுக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய அபியங்கம் சொல்லுவோம் நம்ம இதை. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரோக்ஸ்ல அவங்க மூட்டுகளுக்கு இருக்கக்கூடிய தேய்மானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த ஆயில் அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுப்போம். பொதுவாக பார்த்தீங்கன்னா 40 வயசு தொடங்கக்கூடிய பெண்களுக்கு, 35 வயசு நெருங்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே ஒரு முட்டுல இருக்க ஆரம்பிக்கும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நினச்சிப்பாங்க, நம்ம ஒரு நாள் முழுக்க ஒரு வேலை செய்கிறோம், நம்மளோட உடம்புல வந்து பலவீனம் ஆயிடுச்சு, ஒரு சைல்டு பர்த், அதாவது குழந்தை பிறந்தது பிறகு உடம்புல இருக்கக்கூடிய ஒரு அழற்சினால நம்மளுக்கு மூட்டு தேய்மானம் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நினைப்பாங்க. பட் ப்ரீ மெனோபாஸ்ன்னு சொல்லக்கூடிய, மெனோபாஸை நெருங்கக்கூடிய, அதாவது மாதவிலக்கு நிற்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொதுவா மூட்டுகள்ல ஒரு பலவீனம் ஏற்படும். ஏன்னா சுரபிகள், அதாவது ஈஸ்ட்ரோஜன் சொல்லக்கூடிய இந்த சுரபிகள் வந்து பாத்தீங்கன்னா குறையக்கூடிய காலகட்டம். அப்போ என்ன ஆகுன்னா, அந்த ஹார்மோன்ஸோட மெயின் ஃபங்க்ஷனே பார்த்தீங்கன்னா இந்த முட்டுகளுக்கு பலம் சேர்க்கிறதும், முட்டுகளுக்கு போகக்கூடிய தசைகள், தசை நாறுகளுக்கு வந்து பலம் கொடுக்கறதும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் குறையிறதுனால என்ன ஆகும்னா, தசைகள் இறுக்கமாக ஆரம்பிக்கும். காலையில எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த முட்டுகள் வந்து ரொம்ப பிடிச்சு அப்படியே ஒரு இறுக்கமான நிலையில இருக்கிறதா பார்க்க முடியும். அப்படியே எந்திரிச்சு நடக்கும்போது அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிறதா பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆரம்ப நிலையிலேயே வந்து ஸ்டிஃப்னஸ் ஏற்படும் போதும் சரி, இல்லை வலிகள் ஏற்படும் போதும் சரி, இந்த மாதிரி ஜானுவஸ்தின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரீட்மெண்ட்ஸை நம்ம எடுக்கும்போது தேய்மானம், அதாவது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய மூட்டு தேய்மானங்கள் பிரச்சனை ஏற்படாம தடுக்கிறதுக்கும், மூட்டுகள், ஏன்னா நம்ம தினசரி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மூட்டுகள் பொறுத்த வரைக்கும் வெறும் இந்த 2 எலும்புக்கு சேரக்கூடிய இடம் மட்டும் கிடையாது. இந்த மூட்டுகள் வந்து சுத்தி இருக்கக்கூடிய தசை, தசை நாறு, இது எல்லாமே வந்து சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் பலமா இருந்தா மட்டும்தான் ஒரு மூட்டோட செயல்பாடுகள் வந்து நம்மளுக்கு நார்மலா இருக்கும். எப்போ ஒரு தசை பிடிப்போ, இல்லை ஒரு தசை நாறுகளை ஒரு வீக்னஸ் ஏற்படுதோ, லெகமெண்ட் டேர் ஆகுதோ, அப்போ மூட்டுகள்ல வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்போ ஒரு மூட்டு பலத்தை வந்து நம்ம எடுக்கக்கூடிய உணவு, இந்த மாதிரி எக்ஸ்டர்னலா கொடுக்கக்கூடிய தெரப்பி, இதெல்லாம் நம்ம ரெகுலரா மெயின்டைன் பண்ணிட்டே வந்தோம்னா மூட்டுகள்ல இருக்கக்கூடிய பாதிப்பை நம்ம ரொம்ப அதிகமா இல்லாம கண்ட்ரோல் பண்றதுக்கு உதவி செய்யும். ஸோ இந்த மாதிரி அபியங்கம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஹாட் ஃபெர்மெண்டேஷன்ஸ், அதாவது ஒத்தனை கொடுக்கக்கூடியது. இந்த கிழியில பாத்தீங்கன்னா நிறைய மருந்துகள், கோலக்குளுத்தாதி, கொட்டஞ்சுக்காதி, இந்த மாதிரி வலிகளும் ஸ்டிஃப்னஸும் குறைக்கக்கூடிய சூனஸை வந்து நல்லா பொடி பண்ணி அதை வந்து நல்லா பேன்ல ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி ஒரு கிழி மாதிரி ஃபார்ம் பண்ணி இதை வந்து ஒரு 30 நிமிஷம், 20லேருந்து 30 நிமிஷம் ஒத்தனம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ யாருக்கெல்லாம் வந்து வீக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, இல்லை மூட்டுகளில் வந்து ஒரு கனமா இருக்கு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ஸ்ல இருக்கும்போது இந்த மாதிரி பொடிக்கிழி கொடுக்கும்போது மூட்டுகளில் பிளாக் ஆயிருக்கக்கூடிய அந்த கழிவுகள், டாக்ஸின்ஸ், நம்ம வந்து ஒரு இறுக்கமான நிலையில இருக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து லிக்விஃபை பண்ணும். ஸோ நம்மளுக்கு மூட்டுகள் வந்து இறுக்கத்துல இருந்தே ஒரு இலகுன ஸ்டேஜுக்கு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அபியங்கம் பண்ணிட்டு பொடிக்கிழி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜானுவஸ்தியோட ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜானுவஸ்தின்னு வரும்போது இந்த மாதிரி ஒரு திக்கான மாவோ இல்லை எதுவோ இதை வந்து எடுத்து அந்த மூட்டுகளை கவர் பண்ற மாதிரி வச்சிருவாங்க. ஸோ இதை வந்து கவர் பண்ணி அந்த மூட்டுகளை சுத்தி, இந்த மாதிரி ஜானுவஸ்திக்கு நம்ம இந்த ஒரு லேயரை வந்து முட்டியை சுத்தி நம்ம வந்து அதை கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து முட்டுகளை பலப்படுத்தக்கூடிய எண்ணெய்களை வந்து வார்ம் பண்ணி போர் பண்ண ஆரம்பிப்போம். இந்த மாதிரி ஜானுவஸ்தி பண்ணும்போது முட்டுகளுக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன்ஸ், முக்கியமா இந்த மைக்ரோ சர்க்குலேஷன் சொல்லக்கூடிய நரம்புகளுக்கு, தசை நாறுகளுக்கு, தசைகளுக்கு அண்ட் சைனோவியல் ஃப்ளூயிட், அது
இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி எண்ணெய்கள் வச்சு நம்ம அந்த இடத்துல ரொம்ப நேரம் ப்ராசஸ் பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முட்டுகளுக்கு நல்லாவே பலம் கிடைக்கும். நம்ம இது வந்து ஒரு மினிமம் ஒரு ஏர்லி ஸ்டேஜா இருக்கு, இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா இருந்தால் ஒரு 7 நாட்கள் நம்ம அதை கொடுக்கலாம். இதுவே ரொம்ப முட்டி ரொம்ப டேமேஜ் ஆகி ரொம்ப காலே வளைஞ்சு போன நிலைமையில எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 14 to 28 டேஸ் இந்த தெரப்பீஸ் வந்து நம்ம கொடுப்போம். இது கூட வந்து பிச்சுன்னு சொல்லக்கூடிய இன்னொரு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, அது கொடுப்போம். லேப்பம், அதாவது காலுக்கு மேல பத்து போடக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி கம்பைன் பண்ணி மூட்டுகளோட தேய்மானத்தை பொறுத்து நம்ம ட்ரீட்மெண்ட்ஸை வந்து பிளான் பண்ணி கொடுப்போம். ஸோ ஜானுவஸ்தி பொறுத்த வரைக்கும் எல்லா ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி எந்த நிலைமையில மூட்டுகளோட பலவீனம் இருக்கு, இல்லை மூட்டில் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னும் போது எல்லாருமே எடுத்துக்கக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இது. பட் இதுல ஒரு விஷயம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது என்னன்னா, முடக்குவாதம் மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கும்போது அதுக்கு ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஜானுவஸ்தியை நம்ம கொடுப்போம். ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்சியேஷன், கவுட் ஆர்த்ரைட்டிஸ் இல்லைன்னா வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சொல்லக்கூடிய முடக்குவாதம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது அதுக்கு ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 7 நாட்களுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஜானுவஸ்தி கொடுப்போம். ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஆயிலை வந்து அவரோட உடலுக்கு எவ்வளோ சூடு தாங்குவாங்களோ அந்த அளவுக்கு அதை வார்ம் பண்ணிட்டு அது அந்த மூட்டுகள், முக்கியமா வந்து அந்த மூட்டுகளை சுத்தி இருக்கக்கூடிய ஏரியாவை கவர் பண்ற மாதிரியான எண்ணெய்களை வந்து ஃபில் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ஆயிலை வந்து சூடு பண்ணி இந்த மாதிரி ஊத்திட்டு ஒரு 20 மினிட்ஸ் இதே மாதிரி அது தொட்டு பார்ப்பாங்க, அது கொஞ்சம் வார்மா இருக்கா இல்லையா. திரும்ப வார்ம்னஸை வந்து எடுத்து திரும்ப போட்டு திரும்ப ஹீட் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஒரு 20-30 மினிட்ஸ் வந்து தொடர்ந்து மூட்டுகளுக்கு பலம் சேர்க்கக்கூடிய ரெஜினேட்டிங் ட்ரீட்மெண்ட்ஸாக நம்ம இந்த ஜானுவஸ்தியை கொடுக்கறத பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஜானுவஸ்தி ஒரு 20-30 மினிட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஆயில்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு லைட்டாக ஆயில் அப்ளிகேஷன்ஸை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு 5-10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரெஃப்ரெஷ் ஆயிடலாம். ஸோ இந்த மாதிரி ஆயில் அப்ளிகேஷன்ஸ், அப்புறம் நான் சொன்ன இந்த மாதிரியான பொடிக்கிழி, இது பொடிக்கிழி மட்டும் இல்லை, சில இலைக்கிழியும் நம்ம சொல்லுவோம், நவரக்கிழின்னு சொல்லுவோம், நிறைய விதமான கிழிகள் இருக்கு. எந்தெந்த கண்டிஷன்ஸ்க்கு என்ன மாதிரியான கிழி நம்ம கொடுக்க தேவை இருக்கும் அப்படின்றது அந்தந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுப்போம். இப்போ இதுவே தேய்மானம் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னும் போது இந்த ரெட் ரைஸை வந்து பாலில் வேக வச்சு அதை வச்சு மூட்டுக்கு பலம் கொடுக்கறதுக்கும் தசைகளை பலப்படுத்துறதுக்குமே வந்து நம்ம கிழியெல்லாம் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ஸ், வெளிப்புறமாக செய்யக்கூடிய மூட்டுகளை பலப்படுத்தக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம எடுக்கும் போதே மூட்டுகள் நல்லா பலமாகிறதும் தேய்மானம் இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் பெரிய அளவில் உதவி செய்யும். ஸோ உங்களுக்கு பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ஸ் ப்ராப்பராக கன்சல்ட் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு அத்தென்டிக் பீப்புள், ட்ரெயின்டு பீப்புள் கிட்ட எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஏதோ ஒரு தெரப்பி ஏதோ ஒன்று பண்ணால் போதுன்ற எஃபெக்ட் ஒன்றுமே இருக்காது. ஏன்னா எனக்கு என்ன மாதிரியான எண்ணெய்கள், என்ன மாதிரியான மருந்துகள், என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும்போது தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நன்றி.